पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறை சூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் இதில் செவ்வாய் பயிற்சியை பற்றி பார்க்கும்பொழுது, கிரகங்களின் தளபதி என்று அழைக்கப்படும் செவ்வாய் வருகிற ஏப்ரல் 3ஆம் தேதி 2025 கடகராசியில் பெயர்ச்சியடைந்து ஜூன் 6ஆம் தேதி 2025 வரை இதே ராசியில் தான் பயணிப்பார். அடுத்தது சூரியன் பெயர்ச்சியை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் 14ஆம் தேதி 2025 அன்று சூரியன் மீன ராசியில் வெளியேறி மேச ராசிக்கு பெயர்ச்சி அடைய போகிறாரு. சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ராசிகள் ஒரே நேரத்தில் மாறுறதுனால சில ராசிக்காரங்களுக்கு சிறப்பு பலன்கள்லாம் கிடைக்க போகுதுங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி அன்று புதன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று சுக்கிரன் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதாவது கிரக சேர்க்கையை பற்றி பார்க்கும்பொழுது, ஏப்ரல் மாத தொடக்கத்தில் மீன ராசியில் சூரியன், சனி, சுக்கிரன், புதன், ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கைகள்லாம் நடக்க போகுது. ஏப்ரல் மாதத்தில் மேசராசியை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, இந்த மாதம் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள், நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க. மனசில் இருந்து வந்த சஞ்சலமான மனநிலையில் மாற்றம் இருக்கும். தர்ம சிந்தனை உண்டாகும். பண நெருக்கடி குறையும். எதிர்பார்த்த உதவிலாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூல் செய்கிறதுல வேகம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை ரொம்ப சிறப்பாக செய்து முடிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த குழப்பங்கள் நீங்கும். பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பீங்க. நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும். கலைத்துறையினருக்கு மனதில் குழப்பம் நீங்கும். அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதில் ஆர்வம் காட்டுவீங்க. சக மாணவர்களின் ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்வினி. இந்த மாதம் மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்க்கிறது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். எந்த ஒரு காரியத்தையும் ஆலோசித்து செய்கிறது நல்லது. ஆன்மீக போக்கு மனசுக்கு நிம்மதியை தரும். மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க. அடுத்தது பரணியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் அனைத்து வேலைகளுமே சுலபமாக முடிய போகுது. உங்களை தேடி புதிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் தாமாகவே அமையா. பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வாகனங்களை வாங்குவீங்க. ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க. அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது, இந்த மாதம் எதிர்காலத்துக்கு தேவையான முறையான சேமிப்புக்கு உண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்வீங்க. எதிரிகளின் இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போவான். கடினமான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரான். இருந்து வந்த நீண்ட நாள் வேலைகளை முழு மூச்சுடன் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது, முருகனை வணங்க. குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும். காரிய வெற்றி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் திங்கக்கிழமை, வெள்ளிக்கிழமை,
சந்திராசிரம தினங்கள் 16, 17. அதிசுமான தினங்கள் 8, 9, 10.